அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் அருள் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக. தொடர்ந்து ஹதீஸினுடைய பாடங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியில் இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாடமாக, நமது வாழ்க்கையில் நாம் எடுத்து நடக்க வேண்டிய ஒரு பாடமாக இன்றைய பாடம் அமைந்திருக்கிறது. பொதுவாகவே நம்ம ஹதீஸினுடைய பாடங்களை பற்றி சொல்லும்போது இது வெறுமனே படிப்பதற்கு மாத்திரமோ அல்லது அரபியினுடைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிந்து கொள்வதற்கு மாத்திரமோ படிக்கக்கூடிய ஒரு பாடம் அல்ல. மாறாக படிக்கக்கூடிய ஒவ்வொரு நபிமொழியையும் நமது வாழ்க்கையின் வழிமுறையாக நாம் ஆக்கிக் கொள்வதற்காக படிக்கக்கூடிய ஒரு பாடம் என்பதை நாம் அவ்வப்போது உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றோம். இன்றைக்கி உள்ள பாடத்தில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா, அல்லாஹ் எந்த மனிதர்கள் மீது இரக்கப்படுகின்றான், எப்படிப்பட்ட மனிதர்கள் மீது அல்லாஹ் இரக்கப்படுகின்றான். செல்வந்தர்கள் மீது அல்லாஹ் இரக்கப்படுகின்றானா, ஏழைகளின் மீது அல்லாஹ் இரக்கப்படுகின்றானா, பலசாலியின் மீது அல்லாஹ் இரக்கப்படுகின்றானா, பலகீனமானவர்கள் மீது அல்லாஹ் இரக்கப்படுகின்றானா, வெண்மையானவர்கள் மீது அல்லாஹ் இரக்கப்படுகின்றானா, கருப்பர்கள் மீது அல்லாஹ் இரக்கப்படுகின்றானா, யாரின் மீது அல்லாஹ் இரக்கப்படுகின்றான், எந்த சமயத்தில் அல்லாஹ் இரக்கப்படுகின்றான். தொழும்போது அல்லாஹ் இரக்கப்படுறானா, நோன்பு வைக்கும்போது மனிதர்கள் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டுறானா, ஜக்காத்து கொடுக்கும்போது அல்லாஹ் இரக்கம் காட்டுறானா, ஜிக்ரு செய்யும்போது அல்லாஹ் இரக்கம் காட்டுறானா, எந்த சமயத்தில் அல்லாஹ்தாலா இரக்கம் காட்டுகின்றான் என்பதை தான் இன்றைய ஹதீஸை நம்ம படிக்க போகிறோம். அப்போ இந்த ஹதீஸை படிக்கும்போதே உங்களுடைய ஆழ்மனதற்குள் உள்மனதற்குள் நீங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும், இப்பொழுது படிக்கக்கூடிய இந்த ஹதீஸை நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவேன் என்பதை உங்களுடைய ஆழ்மனதற்குள் நீங்கள் நிச்சயமாக சொல்லிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இது நடைமுறை சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ். நம்மளுடைய வாழ்க்கையில் அவ்வப்போது நாம் கையாள வேண்டிய ஒரு ஹதீஸ். நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்யும் போதும் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு ஹதீஸ். குறிப்பாக இன்றைக்கி எந்த செயலில் நம்ம கடினத்தை கையாளுறோமோ அந்த செயலில் மென்மையை கையாளணும்னு சொல்லக்கூடிய ஹதீஸ். இன்றைக்கி எந்த செயலில் நம்ம கடினத்தை கையாளுறோம் யோசிச்சு பாருங்கள், யோசிங்க. எந்த செயலில் நம்ம கடினத்தை கையாளுறோம், எதை செய்யும் போது நம்ம ரொம்ப கோவப்படுறோம், நல்லா யோசிச்சு பாருங்கள். சமைக்கும் போதா, சாப்பிடும்போதா, பிள்ளைகள்கிட்டையா, கணவன்கிட்டையா, மனைவிட்டையா, எப்போ சண்டை போடுவோம், எப்போ ரொம்ப அதிகமாக கோபம் வரும், எப்போ வரும்? ஒரு பொருளை வாங்கும்போது கடைக்காரன் விலை குறைச்சி தரலைன்னா வாங்கக்கூடிய நமக்கு கோபம் வரும். ஒரு பொருளை கடைக்காரன் விற்கும்போது மக்கள் அதை ரொம்ப விலையை குறைச்சி கேட்டால் அப்போ கடைக்காரனுக்கு கோபம் வரும். கடைக்காரன்ட்ட ஒரு பொருளை நம்ம ரொம்ப குறைச்சி கேட்டு அவன் குறைச்சி தரலைன்னா நமக்கு கோபம் வரும். மக்கள் ரொம்ப குறைச்சி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி கடைக்காரனுக்கு கோபம் வரும். இந்த இடத்துல நம்ம ரொம்ப கோபப்படுவோம், ரொம்ப ஒரு உக்கிரகமான பேச்சை நம்ம கையாளுவோம், ரொம்ப எல்லை மீறி பேசக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். இருக்குதா இல்லையா? இன்றைக்கி தெருவுக்குள்ளே ஒரு பழக்காரனோ ஒரு மீன்காரனோ அல்லது வேறு ஏதோ ஒரு தொழில் பண்ணக்கூடியவங்க ஒரு பொருளை விற்கக்கூடியவங்க வந்தால், நீங்கள் கடையில் வச்சு விற்றீங்கன்னா அது வேறு. எங்கள் தெருவுக்கு வந்துட்டால் நாங்கள் இப்படி தான் வாங்குவோம், எங்கள் தெருக்கு வந்தால் நீங்கள் இப்படி தான் கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு நம்ம பேசுவோம். பேசுகிறோமா இல்லையா? நம்ம தெருக்கு வந்தால் அவன் இப்படி தான் விற்கணுன்ட்டு அவருக்கு என்ன தலையில் எழுதப்பட்டிருக்கா, அப்படி ஏதாவது வியாபாரத்தை சட்டங்கள் எது விதிக்கப்பட்டிருக்கா? கிடையாது. நம்ம சொல்லுவோம். அவர் என்ன சொல்லுவார், நான் 150 ரூபா 200 ரூபா பெட்ரோலை போட்டு செலவு பண்ணி உனக்கு இவ்வளோ குறைஞ்ச விலைக்கு தந்துட்டு போன்ட்டு எனக்கு நான் தலையெழுத்தா, அப்படியெல்லாம் தர முடியாது அப்படின்னு அவர் பேசுவார். இங்கே ரொம்ப கோவப்படுவோம். ரெண்டாவது, குடுக்கல் வாங்கல், கடன் விஷயம். கடன் விஷயத்தில் கூட பிறந்த அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் அக்காவாக இருந்தாலும் தங்கச்சியாக இருந்தாலும் பெத்த தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் கட்டின மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் பெண் கொடுத்த மாமனாராக இருந்தாலும் பெண் எடுத்த மாமனாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எந்த சொந்தமாக இருந்தாலும் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சரியாக நடந்துக்கலை அப்படின்னா உடனே சண்டை வந்துடுதா இல்லையா?
வெறும் 5000 ரூபாய்க்கு சண்டை போட்டு பிரிஞ்சு போன குடும்பங்கள் எத்தனை. வெறும் 2000 ரூபாய்க்கு சண்டை போட்டு பிரிஞ்சு போன குடும்பங்கள் எத்தனை கணக்கிலே நம்ம அடக்க முடியாது. சொத்து விவகாரங்களுக்காக ஜென்ம விரோதியாக மாறின உறவினர்கள் எத்தனையோ பேர். சொத்து விவகாரத்திற்காக கூட பிறந்த அண்ணனையே வெட்டின தம்பிகள் எத்தனையோ பேர், தம்பியே வெட்டின அண்ணன் எத்தனையோ பேர் இருக்கா இல்லையா. குடுக்கல் வாங்கல், கடன், பணம்ங்கிற விஷயத்தில் நம்ம பொறுமையை கையாளவே மாட்டோம், ஒரு மென்மையாக நடந்து கொள்ளவே மாட்டோம். அப்படி நம்ம மென்மையாக நடக்கலைன்னா, ரொம்ப உக்கிரகமாக நம்ம நடக்கும்போது அல்லாஹ்வுடைய சாபம் நமக்கு ஏற்படுது, அல்லாஹ்வினுடைய கோபம் நமக்கு ஏற்படுது. அல்லாஹ் நம்மை சபிக்கின்றான், அல்லாஹ் நம்மை வெறுக்கின்றான். அல்லாஹ்வினுடைய வெறுப்பிலே ஒரு வியாபாரத்தை செஞ்சு முடிக்கிறோம், அல்லாஹ்வினுடைய வெறுப்பிலேயே ஒருத்தன்ட்ட குடுக்கல் வாங்கலை நம்ம முடிக்கிறோம்னு சொன்னால், அந்த குடுக்கல் வாங்கலில், அந்த வியாபாரத்தில் நம்ம வாங்கின பொருட்களில் பரக்கத்து இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக பரக்கத்தே இருக்காது. அது சம்பந்தமான ஒரு ஹதீஸை தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். வாங்க ஹதீஸை பார்ப்போம். இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அறிவிப்பில், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? ரஹிமல்லாஹு, ரஹிமல்லாஹு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரக்கப்படுகின்றான். ரஜுலன், மனிதன் மீது. யாரின் மீது? ரஜுலன், ஒரு மனிதனின் மீது அல்லாஹ் இரக்கப்படுகின்றான். எப்போ அல்லாஹ் இரக்கப்படுறான்? சம்ஹன் இதா பாஅ, அவன் விற்கக்கூடிய நேரத்திலும், வ இதஷ்தரா, அவன் ஒரு பொருளை கொடுக்கக்கூடிய நேரத்திலும், வ இதக்தலா, அவன் கடன் சொல்லக்கூடிய நேரத்திலும், சம்ஹன், நிதானத்தை, மென்மையை, இரக்கத்தை கையாளக்கூடிய மனிதனின் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் இரக்கப்படுகின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பொருளை விற்கும் போதோ அல்லது வாங்கும் போதோ, கடன் வாங்கும் போதோ அல்லது கடன் கொடுக்கும் போதோ அல்லது கடனை திருப்பி கேட்கும் போதோ நாம் கடினத்தை கையாண்டால், வரம்பு மீறி பேசினால், எல்லை மீறி பேசினால், வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினால், அல்லாஹ் ரஹிமல்லாஹுக்கு இருக்க பதில் கலிபல்லாஹு, அல்லாஹ் கோவப்படுகின்றான் என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் என்ன செய்கிறாங்க? கோவப்படுறான். அந்த மனிதன் மீது வெறுப்புத்தன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்குகின்றான். அப்போது இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம ரொம்ப மென்மையை கையாளணும். இன்றைக்கி இல்லை நாளைக்குங்காரா, நாளைக்கு இல்லை நாளை கழிச்சுங்காரா, கடன் கொடுத்துட்டு திரும்ப கேட்கும்போது அடுத்த நாளுங்கிறாரா, அப்படின்னா அவர்கிட்ட வாங்க இந்த கடனை தர முடிஞ்சால் தாங்க, இல்லை அல்லாஹ்க்கா நான் மாஃப் பண்ணுறேன் போங்க அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா அதுவே அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி நெருடலாக மாறிடும். என்னடா இது, கடனை போய் நமக்கு சதக்கா மாதிரி தந்துட்டாரேன்னு சொல்லி அடுத்து அந்த கடனை உடனே கொடுக்கறதுக்கு எதையாவது ஒரு வழியை பார்ப்பார். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? கடன் கொடுத்துட்டோம், அவன் நமக்கு அடிமை, நம்ம என்ன பண்ணாலும் அவன் பொறுமையாக தான் இருக்கணும்னு சொல்லி வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று கெட்ட வார்த்தைகளை பேசுகிறது, ரொம்ப கொச்சையாக பேசுகிறது, அப்படி இப்படின்னு போகும்போது, இவ்வளோ பேசிட்டல நீ என்கிட்ட எப்படி துட்டை வாங்குறேன்னு பார்த்துட்றேன்டா அப்படின்னு அவர் என்ன செஞ்சிருவார்? ஒரு முடிவுக்கு வந்துடுவார். அப்படி தானே? அப்போ மென்மை இருக்க இந்த இரக்கத்தன்மை, அதை எல்லா இடங்களையும் நம்ம கையாளணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவிற்கு இரக்கத்தன்மையை கையாண்டாங்க, எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஏராளமான ஹதீஸுகள், ஏராளமான வரலாற்று சான்றிதழ்கள் நமக்கு ஆதாரமாக அமைகிறது. அப்போ நம்ம என்ன செய்யறதுங்க? ஒரு பொருளை வாங்குகிறோமா, ஒரு வியாபாரிகிட்டேருந்து வாங்குகிறோமா, எந்த அளவுக்கு நம்ம குறைச்சி கேட்க முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி கேட்கணும். அது மாதிரி நம்ம ஒரு பொருளை வியாபாரம் பண்ணுறோமா, ஒரு நியாயமான ஒரு லாபத்தை வச்சு தான் வியாபாரம் பண்ணணும். ரொம்ப அநியாயமான லாபம், நான் சுற்றுனதுக்கு அலைஞ்சதுக்கு இத்தனை நாளாக விற்காமல் இருந்த அந்த பொருளை பாதுகாத்ததுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ரூபாவை போட்டு ஒரு பெரிய லாபம் பார்த்துறோன்னு சொல்லி விற்கக்கூடாது. ஒரு நியாயமான லாபத்தை வைத்து ஒரு வியாபாரி விற்க வேண்டும். ஒரு நியாயமான குறைத்தலை கேட்டு ஒரு வியாபாரத்திலிருந்து வாங்கக்கூடியவங்க வாங்கி கொள்ளணும். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. விற்கிறவரும் இரக்கத்தை கையாளணும், வாங்குறவரும் இரக்கத்தை கையாளணும்.
கடன் கொடுப்பவரும் இரக்கத்தை கையாளணும், கடன் வாங்குபவரும் இரக்கத்தை கையாளணும். இப்போ இந்த 2 பேருமே இரக்கத்தை கையாண்டாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே சண்டைகள் வரப்போகிறதில்ல, சச்சரவுகள் வரப்போகிறதில்ல, வெட்டு குத்து அடிதடிங்கிற பிரச்சனைகள் வரப்போகிறதில்ல, உறவு முறியுதல் என்கின்ற ஒரு மிக பெரும் சூழ்நிலை ஏற்பட போகிறதில்ல. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, கொடுக்கல் வாங்கல்ல வியாபாரம் செய்யும்போது கடன் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் இரக்கத்தை கையாளுங்க, மென்மையை கையாளுங்க. அப்படி நீங்கள் மென்மையை கையாண்டால் ரஹிமல்லாஹு, அல்லாஹ் உங்கள் மீது இரக்கத்தை கையாளுறான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கின்றார்கள். அல்லாஹ்வினுடைய இரக்கத்தை பெறுவதற்கு, அல்லாஹ்வினுடைய கருணையை பெறுவதற்கு நாமும் மனிதர்கள் மத்தியில் இரக்கத்தோடு கருணையோடு நடந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளை ஒரு ஹதீஸில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.